ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையான போட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி. இது வந்து ஆர்சிபிக்கு முக்கியம், இன்னொரு புறம் சிஎஸ்கேவுக்கும் முக்கியம். என்ன தான் வந்து எலிமினேட் ஆகியிருந்தாலுமே கூட இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் டாப்புக்கு வந்திருக்கலாம். டாப்பு மீன்ஸ் வந்து 10வது இடத்துல இருக்கிறவங்க ஒரு 9வது இடமோ 8வது இடமோ வந்து பிடிச்சிருக்கலாம். ஏன்னா வந்து இப்போதைக்கு 8வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இருக்காங்க. அவங்களும் அஃபிஷியலாக எலிமினேட் ஆகிட்டாங்க, 6 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து 9வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்திருக்காங்க, 6 பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக எலிமினேட் ஆகலை. அதே நேரம் பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் 4 கேம் இருக்குது. 4 கேமில் 4லையுமே இவங்க வந்து ஜெயிச்சாகணும். அப்படி ஜெயித்தாலுமே 14 பாயிண்ட் மட்டும் தான் இவங்களால் வந்து வாங்க முடியும். பட் வந்து ரன் ரேட் அடிப்படையில் உள்ளே வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் அஃபிஷியலாக இன்னும் எலிமினேட் ஆகலை. -1.19 வந்து இருக்காங்க. இன்னொரு புறம் சிஎஸ்கே வந்து 4 பாயிண்ட் மட்டும் வாங்கியிருக்காங்க. -1.117 வந்து இருக்காங்க. ஒருவேளை இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிஎஸ்கே வந்து 9வது இடத்த வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். அப்போ அந்த 10வது இடத்துல ஃபினிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினச்சாங்க. இன்னொரு புறம் ஆர்சிபி இந்த கேமில் ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃபுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. இப்போதைக்கு ஆர்சிபி 99% பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 16 பாயிண்ட் வாங்கிட்டாங்க, ரன் ரேட்டும் ப்ளஸில் வச்சுருக்காங்க. இன்னும் 3 கேம் இருக்குது. 3 கேமில் ஒரே ஒரு கேமில் ஜெயிச்சாங்க அப்படின்னாலே 18 பாயிண்ட் வாங்கிடுவாங்க. ஆர்சிபி அணியினுடைய பிளான் என்ன அப்படின்னா ஜெயிச்சு பிளே ஆஃப் போகிறது கிடையாது, முதல் 2 இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்சிபி அணியினுடைய பிளானு. அந்த மாதிரி ஒரு சூழலில் சிஎஸ்கே வீரர் மற்றும் ஆர்சிபி வீரர் இவங்க 2 பேரும் வந்து மோதிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து உண்டானுச்சு. அதில் விராட் கோலி, டிம் டேவிட் இந்த மாதிரி பிளேயர் போயிட்டு சிஎஸ்கே வீரர் வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து போயிருக்காங்க. பொதுவாகவே வந்து ஐபிஎல்லில் எந்த சில வீரர்களுக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். மும்பையில் ஆடக்கூடிய வாய்ப்பு, சிஎஸ்கேலையும் ஆடக்கூடிய வாய்ப்பு. அந்த மாதிரி வந்து மும்பையில் டிவால்டு பிரேவிஸ் எடுத்தாங்க. பட் மும்பையில் பேட்டர்ஸ் வந்து அதிகம், அதனால் சரியான வாய்ப்பு வந்து பிரேவிஸ்க்கு வந்து கொடுக்க முடியலை. ஏலத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா பிரேவிஸ் வந்து உள்ளே வந்து ஒரு மேட்ச் வந்து நல்ல இன்னிங்ஸும் வந்து ஆடிருக்காரு. தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. சின்ன பையன், அதனால் இவரை நல்லா வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னொரு 4-5 வருஷத்துக்கு சிஎஸ்கே அணியில் வந்து பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. அந்த ஃபினிஷிங் லைனப்பில் பிரேவிஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டரான ஃபினிஷராக வந்து இருப்பார். அதுதான் வந்து சிஎஸ்கேவுடைய பிளானு. அந்த மாதிரி சூழலில் நமக்கு வந்து மாத்திரை வந்து அவுட் ஆகுறாரு. அவுட் ஆனோன்னா பிரேவிஸ் உள்ளே வராரு. நெகட்டிவ் ஓவரில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக காலில் தூக்கி அடிக்கிறாரு, காலில் வந்து படுது. அப்போ முதல் பாலே கோல்டன் டக் அவுட் ஆகி பிரேவிஸ் வந்து வெளில போகிறாரு. அப்போ அந்த நேரத்தில் பிரேவிஸ் வந்து அம்பையர் அவுட்டு கொடுத்த உடனே ரிவ்யூக்கு வந்து போயிருக்கணும். அப்போ பிரேவிஸ் மட்டும் ரிவ்யூக்கு போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து மாறி இருக்கும். பிரேவிஸும் ஜடேஜாவும் சேர்ந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரேவிஸ் வந்து ரிவ்யூ போகிறத பற்றி யோசிக்காமல் ரன்னு ஓடுறதுல தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பார். அப்போ வந்து ரன்னு ஓடிட்டு வந்து ரிவ்யூ வந்து கேட்டிருப்பார். அப்போ நடுவர்கள் பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஜென்ரலாக அந்த மாதிரி டிஆர்எஸ் ரிவ்யூ வரும் பொழுது டைம் வந்து ஓடும், 15 செகண்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து பிரேவிஸ்க்கு அந்த டைம் செகண்ட் ஓடுறத காட்டவே இல்லை. ஆனால் நடுவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா டைம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ரிவ்யூ எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து பிரேவிஸும் ஜடேஜாவும் இல்லை டைம் முடியலை, ரிவ்யூக்கு போகலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறப்பவே கோலி, டிம் டேவிட் இவங்க 2 பேரும் வந்து பிரேவிஸ் கிட்ட வந்து சண்டை போட வந்துட்டாங்க. பிரேவிஸ் வந்து சின்ன பையன் தான், அவர் அடிக்கிற மாதிரி டிம் டேவிட் போயிருப்பார். அதுவும் டிம் டேவிட்லாம் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காரு. அவர் போயிட்டு வந்து பிரேவிஸ் கிட்ட வந்து ஒரு சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியினால் பார்த்தீங்கன்னா எல்லை மீறி வந்து சில விஷயங்களை விராட் கோலியும் டிம் டேவிட்டும் இந்த கேமில் வந்து போட்டிக்கு நடுவில் வந்து பண்ணியிருப்பாங்க. நன்றி.